என் பேர் கிருஷ்ணகுமார். பேக்லேருந்து முதுகுலேருந்து ஃபுல் கால் வரைக்கும் ரைட் சைடில் ஃபுல்லாக பெயின், அந்த நரம்பு இருக்கிற மாதிரி வரை இருக்குது. அட்வைஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தான் அட்வைஸ் பண்ணேன். ஏன்னா பெயின் ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால இன்ஜெக்ஷன் கொடுத்தும் ஒரு பெயின் இருந்தது. தமிழ் சித்தா வரைக்கும் நான் இங்கே வந்தேன். ஆஃப்டர் 1 வீக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எந்த பெயினுமே இல்லை, கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. Close out करना सर. Lose out and lose out and lose out. Good. Lose out and lose out. நீங்களே இருக்குங்க. இந்த ஒரு கால் மட்டும் கீழே போல. அதான் சவுண்ட் வந்துருக்கு. வாயில் நல்லா முடிச்சிடுங்க சார். மூக்கு எடுத்து வாயில் விடுங்க. நல்லா ஃப்ரீயாக விடுங்க. விடுங்க சார். கையெல்லாம் வரைப்ப வைக்காதீங்க. புதுசாக விடுங்க. சோல்டர் கீழே இருக்குங்க. சோல்டர் கீழே இருக்குங்க. என் பேர் கிருஷ்ணகுமார். நான் வெளிவாக சேர்ந்தேன். நான் வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் கம்பெனியில் ட்ரைனிங்கில் இருக்கேன் சார். முதல்ல எனக்கு வெயிட் தூக்கும் போது அந்த இடுப்பு பிடிச்சது. இடுப்பு பிடிச்சப்போ அந்த பேக்லேருந்து முதுகுலேருந்து ஃபுல் கால் வரைக்கும் ரைட் சைடில் ஃபுல்லாக பெயின், அந்த நரம்பு இருக்கிற மாதிரி வரை இருந்தது. ஒரு 3 மந்த்ஸ்க்கு நான் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ ஆர்த்தோ டாக்டர் பார்க்கும்போது எம்ஆர்ஐ எடுக்கும்போது அங்கே L4 L5 டிஸ்க் பல்ஜ் இருந்தது மேஜராக. மற்றபடி L3 L4 இருந்தது. L5 S1 கொஞ்சம் மினிமலாக இருந்தது. L4 L5 டிஸ்க் பல்ஜ்னால ரைட் சைடில் வந்து ஃபுல் பெயின் இருந்தது. அதனால் வந்து அவங்க வந்து இது கொடுக்கணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவங்க இனிஷியலாக அட்வைஸ் பண்ண ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தான் அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா பெயின் ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால அந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தும் ஒரு பெயின் இருந்தது. ஒரு 3 வாரம் கழிச்சு 3 வீக்ஸ் வரைக்கும் அந்த பெயின் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிடுச்சு. ஆகி ஒரு 20 days நார்மலாக இருந்தது. மறுபடியும் அதே பெயின் வந்து கம்ப்ளீட்டாக மறுபடியும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அலோபதிக்கு போனால் மறுபடியும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தான் கொடுக்கணும். நான் திருப்பி அதுக்கு நான் போகல. அதுக்கப்புறமா தான் நான் கூகுளில் நெட்டில் சர்ச் பண்ணி இந்த வர்மா ட்ரீட்மெண்ட்க்கோ இல்லை கிரையோபேட்டிக் போகலாம் தான் நான் ஐடியா வச்சுருந்தேன். நான் ஆயுர்வேதா சித்தா இப்போ ட்ரெடிஷனல் மெடிசன் போகலாமல் கன்ஃபியூஷனில் அப்போது தமிழ் சித்தா வர்மா நான் ஆன்லைனில் பார்க்கும்போது அதோட ரிவ்யூஸும் அதோட வீடியோஸும் பார்க்கும்போது கிரையோபேட்டிக் பண்ணுற அந்த சிம்லர் ட்ரீட்மெண்ட் தான் இருந்ததுனால சரி நானே அப்ரோச் பண்ணி நான் இங்கே வந்தேன்.
அந்த பிறகு டாக்டர்கிட்ட பேசும்போது அவர் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி இது மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் இந்த ப்ரொசீஜர் சொல்லி பண்ணார். ஃபஸ்ட்டு ஒரு 6 days வரைக்கும் அந்த ஒரு பெயின் இருந்தது. 1 week ஆஃப்டர் 1 week பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எந்த பெயினுமே இல்லை, கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிடுச்சு. இப்போ நார்மலாக நடக்க முடியுது. முன்னாடி வந்து கொஞ்சம் பெண்டாக தான் நடந்துருப்பேன், ஏன்னா அந்த ரைட் சைடு வலி இருக்கிறதுனால ஒரு பக்கம் சாஞ்சி. இப்போ வந்து உடம்பும் நேரம் ஆயிடுச்சு, இப்போ எந்த பெயினும் இல்லை. இப்போ நார்மலாக வாக்கிங்ன்ற ஜாப்க்கும் போயிட்டுருக்கேன், நார்மல் ஆக்டிவிட்டியும் பண்ண முடியுது, எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் எதுவும் இல்லை. ஆனால் ட்ரீட்மெண்ட் இப்போ டாக்டர் அட்வைஸ்னால ஒரு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன், லாங் டைம் பெனிஃபிட்காக. இது வந்து வர்மா, ஆயுர்வேதா, சித்தா, தொக்கனம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீராவி குளிர்ன்ற ஸ்டீம் பாத், இந்த 5மே எடுக்கிறேன். இந்த 5மே ரெகுலராக எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்து ரெக்கவரி வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. இது கண்டினியூஸாக பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் வெளியே வந்துடுது, திரும்ப உடம்பு ரொம்ப சீக்கிரமாக செட் ஆகிடுது.